அதாகப்பட்டது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, பார்டர்ஸ்ல வந்துட்டு பாகிஸ்தான் இந்தியா போர் அப்படின்றது படு பயங்கரமா நடந்துகிட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல இங்க தமிழ்நாட்டுல எல்லாரும் மாய பழக்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஐஸ்வரி கணேஷ் அவருடைய மகளுடைய கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு இருக்காப்ல அப்படின்னே சொல்லலாம். ஸோ வெட்டிங் அண்ட் ரிசப்ஷன்லேயே பார்த்தோம் அப்படின்னா பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் அப்படின்றது செலவழிக்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. என்னப்பா அவ்வளோ செலவா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, குறைஞ்சது 1000 பவுன் நகை அப்படின்றது மட்டும் வரதட்சணையாக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன படங்கள்ல நடிச்ச ஹீரோஸ்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்துட்டு பார்த்தோம்னா டாப் ஆக்டர்ஸா இருக்கக்கூடிய ரஜினி, கமல் இருக்காங்க இல்லையா, அவங்க உட்பட இன்னொரு பக்கத்துல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அரசியல் கட்சி, எதிர்கட்சி, ஆளுங்கட்சி உட்பட பல பிரமுகர்கள் இதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டெஸ்டினேஷன் வெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 250 பேருக்கு டிக்கெட்ஸ் உட்பட எல்லா செலவுகளையுமே ஐஸ்வரி கணேஷ் ஏத்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். கோலிவுட் இதுவரைக்கும் பார்க்காத ஒரு கல்யாணத்தை நடத்திக்கிட்டு இருக்காப்ல. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல போட்டு சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க.